அன்றைக்கி வந்து திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துன்னு வச்சுங்களேன், நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு. அதனால் முதல்ல திருட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, வழிப்பறி கொள்ள இருக்கும், வீடு உடச்சி திருடுறது அப்படின்னு சொல்லி கண்ணம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திருட்டு வகை இருந்தது. இப்போ வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு. அதனால் திருட்டில் பல வகை. அதாவது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேறு வகையில் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதில் வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட என்னோடய நண்பர் ஒருத்தருக்கு திடீர்னு என் பேரில் வந்து ஒரு கால் போயிருக்கு அவருக்கு. திடீர்னு முகநூல்லேருந்து என்ன அப்படின்னு ஒரு மெசேஜ் போயிருக்கு. என்னென்னா, எனக்கு வந்து பணம் கொடுங்க, பணம் என்னுடைய குரலை ஏறக்குறைய சேஞ்ச் பண்ணி பேசியிருக்கிறாங்க. பணம் கொடுங்க, ஒரு 20,000 தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் முதல்ல அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த தோரணை எல்லாம் மாற்றிருக்காங்க. ரெண்டாவது வந்து எனக்கு கால் பண்ணார். என்னப்பா திடீர்னு ஃபோன் பண்ணுறேன், ஏன்னா அர்ஜென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்க்குறேன், என் பேரில் ஒரு ஐடியை உருவாக்கிட்டு அவர்கிட்ட வந்து என்னுடைய நண்பர்கள் யாராவது இருக்காங்க முகநூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுடைய தொலைபேசி எண்கள்லாம் எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருக்குறாங்க. இது மட்டும் இல்லை, அதே மாதிரி திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார். நாங்கள் ஃபேஸ்புக்கில் விளம்பரம் வந்திருக்கோம், நாங்கள் வந்து இதில் வீடு காலி பண்ணும்போது இதில் வண்டி இருக்குது, எங்களுடைய பொருட்கள் இருக்குது, விலை உயர்ந்த பொருள் இருக்குது, நான் ஒரு 60,000 1 லட்ச ரூபா வண்டி வச்சுருக்கேன், அதை வந்து நான் இந்த ரூபாய்க்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம வந்து பார்த்த உடனே ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப சீப் ரேட்டு கிடச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ணியிருக்காங்க, உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே ரெக்வஸ்ட் கொடுத்து அவருடைய ஜிபே நம்பருக்கு பணத்தெல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. இப்போல்லாம் ஃபோன் பண்ணாலே சொல்கிறாங்க, பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கால் வந்தது, கொஞ்சம் பணம் போட்டாலும் நிறைய வருது, முதலீடு சம்மந்தமாக இப்படியெல்லாம் வந்தால் இது ஒரு சைபர் கிரைம், அந்த குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலர்ட்மெண்ட் வந்தாலும் நம்ம ஆட்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் அந்த பேராசை, போதிய விழிப்புணர்வு இல்லாமல் அந்த தவறுகள் நடக்க தான் செய்யுது. இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி எனக்கே இது மாதிரி நடந்துருக்குது. என்னுடைய பேரை சொல்லி வந்து பணம் வந்து 20,000 கேட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 நபர்களுக்கு அந்த கால் போயிட்டுருக்குது. அதில் ஒருத்தர் என்னை தொடர்பு கொண்டு பேசும்போது தான் எனக்கே தெரிய வந்து, ஆமாம் என்னுடைய பேரில் வந்து ஒரு ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப அப்புறம் இவங்க ஐடியில் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்தேன். நான் வந்து ஒரு என்னுடைய இருக்கிற நண்பர்களுக்கும் ஒரு பதிவு போட்டேன், பொது பதிவு. அதுக்கப்புறம் அந்த ஐடியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை வந்து முறைப்படி க்ளோஸ் பண்ண அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு அந்த ஐடியை வந்து நீங்கள் தற்காலிகமாக வந்து பிளாக் பண்ணலாம். அதில் ரெக்வஸ்ட்டில் இருக்க உள்ள ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்க்ரீனில் அப்படியே போடுறேன் பாருங்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல செட்டிங்ஸில் போங்க. அந்த செட்டிங்ஸில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தற்காலிகமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வரும். அப்படியே பாருங்கள், ஒன்று அப்படியே ப்ளே பண்ணிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போய்ட்டு முதல்ல வந்து அந்த ஐடியை தற்காலிகமாக பிளாக் பண்ணிங்க. உங்களுக்கு ஃபேக் ஐடியா இருந்தால் அந்த ஃபேக் ஐடியுடைய பேரை வந்து நீங்கள் அந்த ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் உடனடியாக ஒரு தகவலாக வந்து ஒரு மெசேஜாக டைப் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க. தற்காலிகமாக வந்து பிளாக் பண்ணப்படும். அதன் பிறகு ரிலீஸ் செய்வாங்க. அதே போல் இந்த மாதிரி பணம் கேட்டால் உங்களுடைய நண்பர் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் காலையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ பணம் கேட்டால் உடனடியாக வந்து கொடுக்க வேணாம். சம்மந்தப்பட்ட நபருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதை உறுதி செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து திருட்டு அப்படின்றது வந்து இந்த வீடு பூந்து திருடுறது, வழிப்பறி கொள்ளை, இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய ஃபார்முலா. ஆனால் தண்டனை இருக்குது, ஆனால் ரொம்ப பாடுசு. இப்போ வந்து நூதன கொள்ளை எல்லாமே இப்படி தான். இணைய வழியில் கொள்ளை அடிக்கிறது, இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேறு வழியில் பணத்தை திருடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தான் நம்மளும் வந்து சைபர் கிரைம் என்ன தான் முயற்சி பண்ணியிருந்தாலும், சைபர் கிரைம் போலீஸ் இல்லை வெவ்வேறு இந்த சம்மந்தப்பட்ட பிரிவுகள், தனிப்பிரிவு என்னென்ன தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாலும், ஆனாலும் இது போன்ற கொள்ளையர்கள் நாளுக்கு நாள் பெருகிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து இந்த தடுக்கிறது வந்து ரொம்ப சிரமம். இதுவும் நடந்துட்டு தான் இருக்கும். மக்களாகிய நாம் தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் விழிப்புணர்வோடு இருந்துட்டு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகள் செஞ்சுட்டு இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, முகநூல் ஐடி இருக்குது, வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமூக வலைதளங்கள் இருக்குது. அதனால் இதை வந்து ஒரே நேரத்தில் வந்து வெறும் காவலர்கள் மட்டுமே வந்து திட்டமிட்டு முழுமையான நடவடிக்கை மேற்கொண்டு தடுக்க முடியாது. மக்களாகிய நமக்கு வந்து அது சம்மந்தமான விழிப்புணர்வு வேணும். இது சம்மந்தமாக இன்னும் பல்வேறு தகவல்கள் வந்து நிறைய இணையதளங்களையோ மற்றும் சமூக வலைதளங்கள் நிறைய வந்திருக்கு. தொடர்ச்சியாக பார்த்துட்டு இதனோட தகவல்களை சேகரிச்சுட்டு இது போன்ற மோசடிகள்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களை காப்பாற்றிக்க பாருங்கள். இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும். மேலும் இது போன்ற சட்டம் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் வி. ஜெகதீசன்.